காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பதவியேற்றார். அவர் மீது ஆரம்பத்தில் மாநகராட்சி மன்ற கூட்டமானது சுமூகமாக நடைபெற்ற இருந்த சூழலில் ஒரு மாமன்ற கூட்டம் துவங்கி ஒரு 6 மாதங்கள் கழித்து அதிமுக உறுப்பினர்கள் மேயர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவரை எங்கள் பகுதிகளில் எந்த பணிகளும் செய்வதில்லை என தொடர் போராட்டம் ஈடுபட்டு வந்த நிலையில் இதற்கு பின்பு திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் சிலர் எங்களுக்கும் மேயர் மீது நம்பிக்கை இல்லை என திமுக அதிமுக என இரு தரப்பினரும் சேர்ந்து 33 மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மனு அளித்திருந்தனர். இதன்படி மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்கள் இன்று மாமன்ற கூட்டத்தில், அதாவது மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். காலை 10 மணிக்கு மாநகராட்சி ஆணையர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்துவதற்காக தயாராக இருந்த நிலையில் இதுவரை எந்த மாநகராட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கோரிய திமுக, அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் 33 பேர் முக்கியமாக கலந்து கொள்ளவில்லை. இதில் திமுகவை சேர்ந்த 34வது வார்டு உறுப்பினர் பிரவீன் அவர்கள் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து ஒரு மனு அளித்திருந்தார். அதில் மாநகராட்சி ஆணையர் மாமன்ற உறுப்பினருக்கு முன்னுக்கு பின் தவறான தகவலை அளிக்கிறீர்கள், எனவே இந்த கூட்டத்தில் நான் புறக்கணிக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டார். இதுவரை நேரம் 10:36 கடந்த பின்பும் இதுவரை இந்த மாமன்ற கூட்டத்தில் ஒரு மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள மாநகராட்சி ஆணையர் தயாராக உள்ள சூழ்நிலையில் மேயர் தரப்பு ஆதரவு மாமன்ற உறுப்பினர்களும் மேயர் எதிர்த்தரப்பு மாமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில் சுமார் 11:30 மணி வரை இந்த மாமன்ற கூட்டம் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து நடைபெறும் என ஆணையர் கூறியிருந்த நிலையில் 11:30 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திக்க உள்ள மிக முக்கியமாக இங்கு அதிமுக உறுப்பினர்கள் 9 பேர் உள்ளனர். அவர்கள் 7 பேர் மாநகராட்சியின் மேயருக்கு எதிராக தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வந்த நிலையில் இதில் அதிமுக சேர்ந்த 2 உறுப்பினர்கள் தொடர்ந்து மேயருக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.